வயசுல இப்படியா நடக்கணுன்ட்டு இந்த ஒரு நடிகைக்கு பல பேரும் இரங்கலை தெரிவிச்சுட்டு வர இந்த நிலையில அவங்களோட இறப்புல சந்தேகம் இருக்குன்ட்டு இன்னொரு பக்கம் போலீஸ் விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நடிகை யாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க இங்கே என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க, இதெல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹிந்தி அண்டு தெலுங்கு நடிகையான அனன்யா ராஜ் அவர்கள் இப்போ காலமாக இருக்க செய்தி வெளியாயிருக்கு. ஸோ இவங்களுடைய இறப்பில் மர்மம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் போலீஸ் விசாரணையும் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில பேர் இவங்க இறந்து 1 மாத காலமாக ஆகுதே, இப்போ ஏன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி சில யூடியூப் சேனல்ஸோடைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது. ஸோ ஏன் இப்போ போடுறாங்கன்றதுக்கான ரீசன், இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, என்ன நடந்ததுன்றதை தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அனன்யா ராஜ் இவங்களுக்கு 27 வயசு ஆகுது. மும்பையில் தான் வளர்ந்துருக்காங்க. ஒரு மாடலாக தன்னைத்தானே ரொம்ப நல்ல லெவலில் கொண்டு போயிருக்காங்க. இவங்க கெரியரை எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹிந்தி சினிமாவில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பாலிவுட்டில் தன்னுடைய திறமை மூலயமா இவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க சினிமாவில் 2016. சாவ்னாஸ் டு கோ அப்படின்ற ஒரு மூவி மூலயமா இவங்க தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணதை தொடர்ந்து த ஃபைனல் எக்ஸிட், கோஸ்ட் இது போல் படங்கள் மூலிமா ரொம்ப பிரபலமாகறாங்க. ஸோ இப்படி இவங்க இங்கே வந்து பிரபலமாகிட்டுருக்க சமயத்தில் தெலுங்குலையும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வகையில் நவீன் சந்திரா அவர்கள் கூட சேர்ந்து தக்கடிலே அப்படின்ற ஒரு படத்துலையும் இவங்க நடிக்கிறாங்க. அந்த படம் ஒரு த்ரில்லர் மூவி. இப்படி இவங்க வந்து நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த வகையில் ஷார்ட் ஃபிலிம், ப்ரொமோஷன்ஸ், மியூசிக் ஆல்பம் இது போலலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக இந்த மியூசிக் ஆல்பம் எடுத்துக்கிட்டோன்னா இவங்க இங்கே ஒரு மியூசிக் ஆல்பம் மூலிமா ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களை பார்க்குறதுக்கு பிரியங்கா மோகன் மாதிரி இருக்குது அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் கூட சேர்ந்து 2023 அம்மாடே அப்படின்ற ஒரு மியூசிக் ஆல்பம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலை கேட்கும் போது இந்த 90s வைபிங் மாதிரி தான் இருக்கும். கொங்கணி லாங்குவேஜில் தான் இந்த பாடல் முழுக்க முழுக்க இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டான்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த வருஷம். ஸோ டிசம்பர் எண்டில் இந்த பாடல் ரொம்ப ரொம்ப வைரலாக பேசப்பட்ட நிலையில் இந்த ஒரு பாடலுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய மியூசிக்கல் ஆல்பம்லாம் வந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கெரியர் க்ரோத் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையில தான் அவங்க இறந்துருக்காங்க. இந்த ஒரு செய்தியை அவங்களுடைய ஃபேமிலி இப்போது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனத்த இதயத்தோட இந்த ஒரு பதிவை நாங்கள் போடுறோம். அனன்யா ராஜ் கிட்டத்தட்ட 1 வருஷமாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே போராடிட்டு இருந்தா. அவ்வளோ வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சா. ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் அவளுடைய உடம்புல ஏற்பட்டது. ஸோ அவள் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு, வாழ்க்கை மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா. இது எல்லாத்தையுமே கடந்து வருவான்னு நினச்சோம். ஆனால் ஜூலை 15 அவள் வந்து தூக்கத்தில் இறந்துட்டா. இதை நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கல, ஏற்றுக்கவே முடியல. இந்த ஒரு செய்தியை அவளுடைய ஃபேன்ஸுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். நீங்கள் எல்லாருமே எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்தியை கேட்டு அவங்களுடைய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல், இந்த ஒரு சின்ன வயசில் இப்படியா, நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, இவ்வளோதாங்க வாழ்க்கை, இப்படியெல்லாம் பலவிதமான கமெண்ட்ஸுகள் வந்துட்டுருக்கு. அவங்க ஆன்மா சாந்தியனும், ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ், இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருந்த நிலையில் இன்னொரு பக்கம் இவங்களுடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குது. அது என்னன்ட்டு போலீஸ் விசாரிக்கணும். ஏன்னா போலீஸ் விசாரணையும் நடந்துகிட்ருக்கான். 1 மாதத்துக்கு அப்புறம் ஏன் சொல்லணும்? ஜூலை 15 இறந்தாங்கன்னா 1 மாதம் எதுக்கு சொல்கிறதுக்கு டைம் ஆச்சு? ஸோ இதில் ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் அவங்க ஃபேமிலி வந்து இவ்வளோ நாள் மறைச்சிருக்காங்க, அதுக்கு பின்னணி என்ன அப்படி மாதிரியான கேள்விகளை வந்து ரசிகர்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய மரணமும் சுஷாந்த் சிங் ராஜ்புட், ஸோ இவருடைய மரணம் இதெல்லாமே ஏற்றுக்க முடியாத மரணம். இங்கே அவங்க அவ்வளோவா படங்கள் பண்ணலை அப்படின்னா கூட இவங்களுக்கு மற்ற மொழிகளில் நல்ல ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. இவங்க எங்கே போனாலும் ஒரு ஃபேன்ஸ் கேங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ஸோ இப்படி தான் அவங்கள பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் தான் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது எதனால் இந்த மாதிரி நடந்ததுன்றது மிகப்பெரிய கேள்வி. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இறந்துட்டாங்க, ஓகே. ஆனால் இந்த 1 மாதம் எதுக்காக எடுத்துக்கிட்டாங்கன்ற கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு மர்மம் இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. அது என்னன்ட்டு கூடிய சீக்கிரம் போலீஸ் விசாரணையில் வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விசாரணையை இப்போது இங்கேனா பார்த்திங்கன்னா டக்குன்னு கேஸ் முடியுது.
அடுத்துன்னு போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேஸ் வந்து கிட்டத்தட்ட பல வருடமாக இழுத்தடிச்சிட்ருக்காங்க. மக்களை வந்து முட்டாளாக்க பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இது இவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் காமனாக அங்கே நடக்கிற விஷயங்கள். சமீபத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த வீடு கேட்டு டெல்லியில் வந்து போயிருந்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அந்த வீட்டு உரிமையாளரே இந்த நாயை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உள்ளே போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கல்நெஞ்சக்காரங்களாக இருக்காங்களான்ற கேள்விலாம் கூட வந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ இந்த ஒரு கேஸுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்ட்டு கூடிய சீக்கிரம் வெளியாக போகுது. அண்டு இவங்களுடைய மரணம் மாதிரி தான் எனக்கும் வேணுன்ட்டும் பல பேரும் கமெண்ட் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லாதீங்க. நல்ல இறப்பு இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா என்ன நடந்ததுன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி 1 இயராக மறைச்சிருக்காங்க. அதையும் தாண்டி போலீஸ் விசாரணையும் இன்னொரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஏன் இப்போ இதை ரிவீல் பண்ணாங்க? இந்த மாதிரி பல சந்தேகங்களை எழுப்புகிற வகையில் பல கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் பதில் கிடைக்கும் நம்பலாம். பல பேரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சிறு சமூகத்தின் வாயிலாக அனன்யா ராஜ் அண்ட் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம்.